விஜய் இப்போ நடிகரா மட்டும் இல்லாம அரசியல் கட்சி தலைவராகவும் வலம் வராரு. தமிழக வெற்றி கழகம்ன்ற பெயர்ல கட்சியை தொடங்கிய விஜய் தளபதி 69 படத்துக்கு பிறகு சினிமால இருந்து விலகி முழுவதுமாக அரசியல்ல ஈடுபட இருக்காரு. தற்பொழுது வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல நடிச்சிட்டு வராரு. விஜய் தன்னோட படத்தின் படப்பிடிப்பிற்காக 14 ஆண்டுகள் கழித்து கேரளாவிற்கு போயிருக்காரு. இதனைத் தொடர்ந்து மார்ச் மாதம் இந்த படத்தோட ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிவடைந்து விடும் என்றும் மே மாதம் இந்த படத்தோட முதல் பாடல் வெளியாகும்னு தெரிய வருது. இந்த நிலையில கோட் திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாக இருக்கும் நிலையில் விஜயின் கடைசி படமான தளபதி 69 படத்தை பற்றிய அறிவிப்பு இன்னும் ஒரு சில மாதங்கள்ல வெளியாக இருக்கு. விஜய் தளபதி 69 படத்துக்கு பிறகு சினிமாவில இருந்து விலகுவதாக அறிவித்தது அவரது ரசிகர்களுக்கு கவலையை அளித்திருக்கு. என்னதான் விஜய் அரசியல்ல களமிறங்கினாலும் அவர் தொடர்ந்து படங்கள்ல நடிக்க வேண்டும் என்பதுதான் அவரோட ரசிகர்களின் விருப்பமா இருக்கு. இந்த பேச்சு ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அவரோட கடைசி படத்தை யார் இயக்க போறாங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இந்த நிலையில விஜயின் ஒரு பாடலுக்கு பிரபல கிரிக்கெட் வீரர் விராட் கோலி நடனமாடிய வீடியோ தான் இப்ப இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு. சென்னையில ஐபிஎல் போட்டி தொடங்கி இருக்கு. முதல் போட்டியில சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகள் மோதியது. இந்த போட்டி முடிந்ததுக்கு அப்புறமா விராட் கோலி சென்னை அணி வீரர்களோட பேசிட்டு இருந்தாரு. அப்ப மைதானத்துல விஜயின் டில்லி படத்துல இருந்து அப்படி போடுங்கிற பாடல் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த பாடலை கேட்ட கோலி உற்சாகமா நடனமாடினார். இந்த வீடியோ தான் இணையத்துல இப்ப வைரலா போயிட்டு இருக்கு. நிலையில தற்பொழுது விஜய் கேரளாவில் இருக்கிறதும் அவருக்கு ரசிகர்கள் உற்சாகமான வரவேற்பு அளிக்கிற வீடியோக்களும் வைரலாகிட்டு வருது. தமிழ்நாட்டுல விஜய்க்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் ஆதரவு கொடுக்கிறாங்களோ அதே அளவுக்கு கேரளாவிலேயும் அவருக்கு ரசிகர்களோட ஆதரவு கிடைச்சிருக்கு. இதை பார்த்த பலரும் ஆச்சரியப்பட்டு வராங்கிறது குறிப்பிடத்தக்கது.